சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கு தேவையானது மென்டல் டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல். இப்போ இந்த வீடியோல காமன் சைக்காலஜிக்கல் ட்ராப் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரேடிங், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இல்லனா கோவத்துல நிறைய ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்றது. செகண்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங், நிறைய லாஸ் வந்ததும் அதை சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இம்பல்சிவ் ட்ரேட்ஸ் மேக் பண்ணுறது. தட் மீன்ஸ் சில ட்ரேடர்ஸ் அவசரமாக ட்ரேட் பண்ணுவாங்க, சில ட்ரேடர்ஸ் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. தேர்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இது லேட்டாக ஒரு ட்ரேடில் என்டர் ஆகுறது. இது மோஸ்ட்டாக மார்க்கெட் ஹைப்பில் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் நல்லா ஏறி இருக்கும், நல்லா ஏறினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்குக்கு நல்லா பாசிட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்ததும் சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதை மிஸ் பண்ணிட்டா அடுத்து நம்ம பை பண்ணவே முடியாது அப்படின்னு நல்ல ஏறின ஸ்டாக்ல போய் அதிகமாக பை பண்ணுவாங்க. ஃபோர்த்து பேரலிசிஸ் பை அனாலிசிஸ், சில ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்ல ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இதனாலேயே ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கே ரொம்ப தயக்கமா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நம்ம பேரலிசிஸ் பை அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரேடர்ஸ் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ட்ரேடிங் பிளானை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் கிளியர் ரிஸ்க் பேராமீட்டரை செட் பண்ணணும். இது எமோஷனல் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்.